இந்த நாளுக்கான வேத பகுதி மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, அதாவது நம்மளை எப்பயுமே மற்றவங்க பார்க்குறாங்க, அவங்க பார்க்குறது வெளிப்பிரகாரமாக பார்க்குறத மட்டும்தான் நம்ம கவனிப்போம். ஆனால் அவங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, நமக்குள்ளே என்னென்ன காரியங்கள் நம்ம மற்றவங்களுக்கு செய்கிறோம், எப்படி நம்ம நடந்துக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு காரியத்தை அவங்க கவனிச்சிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் இந்த இடத்துல வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்படின்னு. அதாவது மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அப்படின்ற மாதிரி ஆண்டவர் நம்மளை எல்லாரையுமே ஒரு மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக வச்சுருக்காரு. மலை மேலே இருக்கிற பட்டணம் இந்த பக்கம் இருந்து பார்த்தா தான் தெரியும், அந்த பக்கம் இருந்து பார்த்தா தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எந்த திசையில் நம்ம போய் அந்த மலையை பார்த்தாலும் அது க்ளீனாக தெரியும், அது மேலே இருக்கிற பட்டணம் நல்லாவே அது தெரியும். அது மாதிரி ஆண்டவர் நம்மளை வச்சுருக்காரு. அதனால் நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் எங்கே போனாலும் நம்முடைய காரியங்கள் மற்றவர்களால் கவனிக்கப்படுகிறது. அது மாத்திரம் இல்லை, நம்ம அன்பின் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம அன்பாகவே கிரியைகளை நடப்பிக்கும்படியாக மற்றவர்களுக்கு நற்கிரியைகளை செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வேத பகுதியில் அப்போஸ்தலர்லேருந்து ஒரு காரியத்தை நம்ம தியானிப்போம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 36வது வசனம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 36வது வசனம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையில் தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபீத்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அதாவது யோப்பா பட்டணத்தில் இருந்த ஒரு விசுவாசி அப்படின்றத விட ஷீஷி அப்படின்னு அந்த வார்த்தை குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை அறிவித்து மற்றவர்களையும் ஆண்டவருக்குள்ளாக நடத்தக்கூடிய ஒரு சகோதரியாக அவங்க இருந்திருக்கிறாங்க. அந்த தபீத்தாள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னா, நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் அப்படின்ட்டுருக்கு. அதாவது கொஞ்சம் அப்படின்னு இல்லை, சாதாவாகவும் சொல்லப்படலை, நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அப்படி அவங்க செஞ்சுட்டு வந்துட்டு இருந்த நாட்களில் பார்த்திங்கன்னா திடீர்னு அவங்க வியாதிப்படுறாங்க. தொடர்ந்து உள்ள வசனங்களை பார்த்திங்கன்னா தெரியும். வியாதிப்பட்டு மரணம் அடைகிறாங்க. மரணம் அடைஞ்ச உடனே அதோடு எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு தானே முடிவு பண்ண வேண்டிய நிலைமை. அதனால் அவங்கள குளிப்பாட்டி மேல் வீட்டில் கிடத்து வைத்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி அந்த சகோதரியோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினால் அங்கே பேதுரு இருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்டு சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, அவரை வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. 38வது வசனத்தோட அந்த பின்பகுதியை பாருங்கள். தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். அதாவது அவர் வர்றது கொஞ்சம் லேட்டாக வந்தால் கூட இங்கே நம்ம தாமதிக்க முடியாது அப்படின்ற அந்த சூழ்நிலையை அவங்க புரிந்து கொண்டவர்களாக அந்த ஒரு சகோதரிக்காக சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, துரிதமாக ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஒரு 2 பேரை அனுப்பி சொல்கிறாங்க, தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அந்த இடத்துல அவங்க வரவழைக்கும் போது அங்கே தொடர்ந்து அற்புதங்கள் நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதாவது நம்ம வாழ்க்கையிலையும் கூட சில அற்புதங்கள் தாமதமாக இருக்கலாம். அது தாமதமாக இருக்கிறதுனால நம்ம இந்த நிந்தைகளெல்லாம் அனுபவிக்க வேண்டி இருக்கே அப்படின்னு கூட நீங்கள் இந்த நாளில் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் நமக்காக பரிந்து பேசக்கூடிய நபர்களை தேவன் வைத்திருக்கிறார். இந்த இடத்துல அந்த சகோதரி மரித்து போன நிலைமையில் அவங்களுக்காக மற்றவர்கள் அந்த இடத்துல அவங்க துரிதமாக அந்த இடத்துல அதை செய்யணும் அப்படின்னு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அனுப்பினார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா பேதுரு அவங்களோட கூட வராரு. அங்கே போய் சேர்ந்த பிறகு மேல் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல அந்த சரீரத்தை அவங்க காமிக்கிறாங்க. காமிக்கும்போது
அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். மரிச்சு போயிட்டா அப்படின்ன உடனே ஒரு அழுவுறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லை அப்படின்ற நிலமையில இல்லை. நிறைய பேர் அவளுக்காக அழுறாங்க. அழுதது மட்டும் இல்லை, அவள் தங்களுக்கு செஞ்சு கொடுத்துருந்த அந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காமிக்கிறாங்க. எவ்வளவோ எங்களுக்கு அவங்க வந்து உதவி செஞ்சாங்க அப்படின்னு அவங்க வந்து சாட்சியாக அந்த இடத்துல அறிவிக்கும் பொழுது பேதுரு அந்த இடத்துல எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு அவங்களுக்காக போராடி ஜெபம் பண்ணி தபீத்தாலே எழுந்திரு அப்படின்னு சொல்லும்போது அவள் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஒரு வார்த்தையில் அந்த இடத்துல அற்புதம் நடந்துச்சு. பேதுருவும் தாமதம் இல்லாமல் அந்த இடத்துல வந்தார். அவளை உயிர் உள்ளவளாக மற்றவங்களுக்கு முன்னாடி நிறுத்தினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்குறது என்னென்னா, அவள் செய்ததான அந்த நற்கிரியைகளும் தர்மங்களும் வந்து அவளை கைவிடலை. அவள் செஞ்ச அந்த நற்கிரியைகளும் தர்மங்களும் தேவ சமூகத்தில் நினைக்கப்படுது. அவளுக்காக பரிந்து பேசுகிற நபர்கள் சூழ்ந்து இருக்கிறாங்க. அவளுக்காக தேவ மனுஷன் வரவழைக்கப்படுகிறார். அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவளை உயிர் உள்ளவளாக காண்பிக்கக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல தேவன் அற்புதமாக அந்த இடத்துல நடத்துகிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிறதான நற்கிரியைகளும் தர்மங்களும் நினைக்கப்படும், நமக்கு பதில் செய்யப்படும் அப்படின்றது தான் இந்த வேத பகுதியிலேருந்து நம்ம பார்க்குறது. ஆனால் ஒரு சில நேரங்களில் சில நபர்கள் வந்து நம்ம செய்ததான நற்கிரியைகளை மறக்கிறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக மறக்கிறாங்க. அப்படி மறந்து போகும் பொழுது நமக்குள்ளே எப்படிப்பட்ட காரியங்கள் வருது அப்படின்னா சோர்வு தான். நம்ம என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு சோர்வு வர்றது வந்து சகஜம்தான். எந்த இடத்துல நம்ம நற்கிரியை செஞ்சோமோ அதே இடத்துல இருந்து நமக்கும் பலன் வரும், நமக்கு அவங்க செய்வாங்க அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்து நம்ம நற்கிரியைகளை செய்கிறவர்களாக அல்ல. நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாமே அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் குறிக்கப்பட்டிருக்கு. அதனால் ஏற்ற பலனை அவர் தருவார் அப்படின்ற அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம வந்து நற்கிரியைகளை செய்யணும். அப்படி செய்யும் பொழுது நம்ம ஒரு வேளை மனுஷர்கள் மறந்தாலும் அந்த நற்கிரியைக்கு பதிலாக சில நேரம் தீமைகளை செய்தாலும், நம்ம யோசேப்பு சரித்திரத்தில் கூட பார்க்கும் பொழுது அவங்க வனாந்திரத்தில் ஆடு மேய்க்க போயிருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு சில ஆகாரங்களை எடுத்துக்கிட்டு தான் அந்த இடத்துல யோசேப்பு வந்து வரான். அந்த காட்டு பாதையில் தனிமையாக அந்த பிரியமான குமாரனை தகப்பன் வந்து அனுப்பி வைக்கிறாரு. அவன் அங்கங்கே விசாரித்து எங்கே இருக்கிறாங்க, எங்கே ஆடு மேய்க்கிறாங்கன்னு ஒரு வழியாக போய் அவன் சேர்றான். ஆனால் சேர்ந்த பிறகு நடக்கிறது என்ன அப்படின்னா, அவன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும், அதாவது அவன் வந்து சேர்றதுக்கு முன்னாடியே அவங்க பிளான் பண்ணிடுறாங்க. அதோ சொப்பனக்காரன் வருகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும்னு பார்ப்போம் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. அவன் வந்து சேர்ந்த உடனே அவனை கொல்றதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அவன்கிட்ட இருந்த எல்லா காரியங்களையும் அவங்க எடுத்துக்கிட்டு அவனை குழியில் தள்ளுறதை நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்படி அவனை வந்து அவங்க ரொம்ப ஒடுக்கி என்ன இஸ்மவேலர்கிட்ட விற்று அவனுடைய காரியங்கள் எல்லாமே பரிதாபமாக போன பிறகும் அவன் வந்து என்ன செஞ்சான் அப்படின்னா, அந்த தீமையை செஞ்சவங்களுக்கு அவன் தீமையை செய்யணும் அப்படின்னு அவன் நினைக்கல. அவன் வந்து நன்மை செய்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணான். அவங்க எல்லாரையும் மறுபடியும் அந்த தேசத்துக்கு கொண்டு வந்தான். அந்த அளவுக்கு அந்த யோசேப்புடைய அந்த திவ்ய சுபாவங்கள் வெளிப்பட்டதை வந்து நம்ம பார்க்குறோம். யோசேப்பின் குமாரன் இயேசு கிறிஸ்துவும் அப்படியாக திவ்ய சுபாவங்களுக்கு சொந்தமுள்ளவராக இருக்கிறாரு. அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிக்கொள்ளுகிற நாமும் என்ன பண்ணணும், திவ்ய சுபாவங்களை வெளிப்படுத்துகிறவங்களா இருக்கணும். தீமைக்கு தீமையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, சரி கட்டக்கூடாது. கடந்த நாட்களில் கூட மகன் தியானிக்கும் பொழுது தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அப்படின்னு அந்த வார்த்தையை தியானித்தான். அது மாதிரி தீமைக்கு நம்ம தீமை செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்காதபடி தீமை செய்தவர்களுக்கும் நம்ம நன்மை செய்கிறவர்களாக காணப்படணும். ரோமருக்கு எழுதப்பட்ட அந்த நிருபத்தில் 2வது அதிகாரம் 7வது வசனம் எடுத்துக்கொள்வோம். ரோமர் 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். நித்திய ஜீவன் அப்படின்னும்போது எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வம் உண்டு. எனக்கு அப்படின்ட்டு, அதாவது ஆண்டவர் நம்மளை ரட்சித்த நாளிலே நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்ம நித்திய ஜீவனுக்கு நேராக தான் ஆண்டவர் நடத்திட்டு இருக்கார்.
ஆனால் அதை கொடுப்பாரா அப்படின்றது அந்த முடிவின் நாளில் தான் நமக்கு தெரியும். நம்ம எந்த அளவுக்கு நடந்துக்கிறோமோ அதுக்கேற்ற பலன் அவரோடு கூட வருது. இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், சோர்ந்து போகாமல், அதாவது மற்றவங்க நமக்கு நற்கிரியைகளுக்கு பதிலாக அவங்க தீமை செய்கிறாங்க அப்படின்னும்போது நம்ம மறுபடியும் ஒருவேளை தீமை செய்ய நினைக்கக்கூடாது. அதாவது சோர்ந்து போகாமல், அந்த சோர்வு நம்மளை மேற்கொண்டு அந்த சோர்வு நமக்குள்ளே வர்றதுனால நம்முடைய அந்த சுபாவங்கள் மாறக்கூடாது அப்படின்றத நம்ம இந்த வசனத்தில் பார்க்குறோம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நமக்குள்ள சோர்வுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் பார்த்துட்ருக்கார் அப்படின்னு நமக்குள்ளே இருக்கிறதான அந்த சோர்வுகள் எல்லாம் நம்ம எடுத்து போட்டுட்டு நற்கிரியைகளை செய்து ஆண்டவரை நம்ம மாத்திரம் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறவராக இருக்கிறார். ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்கிறேன். அதாவது ஒரு மருத்துவமனை வாசலில் ஒரு நர்ஸு நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் டியூட்டி மாதிரி வந்திருக்காங்க. அதனால் அவங்க ரொம்ப பரபரப்பாக இருக்கிறாங்க. அப்போ ஒரு சகோதரன் உள்ளே என்ட்ரு ஆகுறாரு. உடனே சீக்கிரம் வாங்க, உங்களுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் அங்கே அந்த முதியவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க அந்த கடைசி தருணங்களை அவர் பார்க்குறாரு. சீக்கிரம் அவங்க உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க, உங்கள் அப்பா உயிர் போக போகுது, பார்த்துக்குங்க, கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிடுறாங்க. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஒரு பரபரப்பாக இருக்குது அந்த சூழ்நிலையில். டக்குன்னு ஒரு சேரை இழுத்து போட்டு அந்த அப்பாவுடைய தலையை கோதி விட்டு, அப்பா நான் இருக்கேன்ப்பா, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, ஒன்றும் ஆகாது அப்படின்லாம் சொல்லி அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கார். அவரால் திருப்பி பேச முடியலனாலும் அந்த முதியவர் ஒரு ஆறுதல் அடையிறத பார்க்க முடியுது. அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஒரு 2 மணி நேரங்கள் கிட்ட அந்த போராட்டம் நீடிக்குது. ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய ஜீவன் பிரிஞ்சிருது. பிரிஞ்சு போன உடனே இவர் அப்படியே அவரையே பார்த்துட்டே உட்காந்துருக்காரு. அப்போ அந்த நர்ஸ் உள்ளே அப்பப்போ பார்த்துக்கிட்டு இருந்தவங்க அவர் இறந்துட்டாரு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணும்போது உள்ளே கவலைப்படாதீங்க சார், என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் நடக்கிறது தான் உங்களுக்கும் நடந்திருக்கு, நீங்கள் தயவுசெய்து வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே அவரை செக் பண்ணுறாங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு தானா அப்படின்ற மாதிரி. அப்போ பார்க்கும்போது அவர் எனக்கு பெரிய வருத்தம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்றாரு. அப்படி சொல்லும்போது இவங்களுக்கு என்ன இவர் ஒரு பிள்ளை அப்படின்னு தான் தோணுது. அதை வாயால் அவங்க சொல்லாமல் அவரையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் என் அப்பா இல்லை, நீங்கள் அவசரமாக என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க, இங்கே இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது நான் அவருக்கு ஒரு ஆறுதலாக ஒரு சில காரியங்களை சொன்னேன். ஆனால் நான் வந்தது எனக்கு ஒரு சில ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் நான் வந்தேன். நீங்கள் சொன்ன உடனே நான் உள்ளே வந்துட்டேன். ஒரு 2 மணி நேரம் போனாலும் நான் இந்த முதியவரோட நேரம் செலவழிச்சிருக்கேன். அவருக்கு அந்த நேரத்தில் அவர் மகன் எப்படிப்பட்டவரோ என்னமோ எனக்கு தெரியாது. அந்த நேரத்தில் நான் சொன்ன ஆறுதல் அவருக்கு கண்டிப்பாக அது ஒரு நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். சொல்லும்போது அவங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகுது. ஐயோ, தெரியாமல் வேறு யாரையோ கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அப்படி வந்தாலும் அந்த இடத்துல அந்த முதியவருடைய ஆத்மா சாந்தி அடையக்கூடிய அளவுக்கு தான் ஒரு காரியம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயந்தான், ஒரு 2 மணி நேரம் அவர் அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அப்படி இல்லாமல் ஒருவேளை அவர் அந்த இடத்துல இல்லை நான் இல்லை, யாருக்காக என்னை தேடுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒருவேளை போயிருந்து அந்த இடத்துல அவருடைய மகன் வரலைன்னா அந்த ஆத்மா பாவம் ரொம்ப பரிதபிச்சிருக்கும் அந்த உயிர் போகக்கூடிய தருணங்கள் இல்லையா? அப்போ இது ஒரு சின்ன காரியம்தான். இது வேடிக்கையாக இந்த இடத்துல இப்படிலாம் நடக்குமா அப்படின்லாம் நம்ம யோசித்தோம்னா சில இடங்களில் சில மாதிரி இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கிறது உண்டு. இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா, அதாவது ஒரு நற்கிரியை அப்படின்னும்போது அதுக்காக நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய செய்யணும் அப்படின்லாம் இல்லை. ஒரு சின்ன சின்ன காரியங்கள் நம்மளால் முடிஞ்சது என்னமோ அதை நம்ம மற்றவங்களுக்கு செய்யும் பொழுது தேவன் அதை நோட் பண்ணி நமக்கு அதற்குரிய பிரதிபலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். கண்டிப்பாக மனுஷங்கிட்ட இருந்து வரவே வராது. அதனால் மனுஷங்களை நம்ம பார்த்தோன்னா ஏமாந்து தான் போவோம். அடுத்து நெகேமியா புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். நெகேமியா 13வது அதிகாரம் 14வது வசனம். நெகேமியா 13வது அதிகாரம் 14வது வசனம். என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும்.
அதாவது இந்த இடத்துல நெகேமியா வந்து ஆலயத்துக்காக எவ்வளவோ பாடுபட்டதை நம்ம வந்து பார்க்க முடியுது. அந்த இடத்துல அவர் வந்து ஒரு உத்தரவாதம் பாராட்டி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாரு. நான் வந்து இவ்வளோ செஞ்சுருக்கேன் ஆண்டவரே, அதாவது நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதின் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட உரிமை பாராட்டி அவர் ஜெபிக்கிறார். நான் இவ்வளோ செஞ்ச ஆண்டவரே, என்னால் முடிஞ்சது இந்த காரியத்தை செய்யக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் திராணி கொடுத்தீங்க, இந்த இடத்துல என்ன நினைங்க அப்படின்னு சொல்லி அவர் போராடி ஜெபிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நம்மளால் இப்படி சொல்ல முடியுமா? நம்ம ஆலயத்துக்காகவும் ஆலயத்தின் முறைமைகளுக்காகவும் தேவனுக்காகவும் தேவனுடைய காரியங்களுக்காகவும் அவருக்காக நம்ம திறப்பிலே நிற்கிறவர்களாய் அவருடைய வாயாக மற்றவர்கள்ட்ட நம்ம பேசுகிறவர்களாக நம்ம இருந்திருக்கிறோமா? எத்தனையோ ஒரு பொது இடங்களில் திடீர்னு ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு ஏவுதல் கொடுப்பார். இங்கே பேசணும் அப்படின்ற அந்த உணர்வு வரும்போது மனுஷிகத்தில் நமக்கு உண்மையில் எனக்கு வந்து ரொம்பவே நான் வந்து ஷை டைப் தான். அதனால் எனக்கு டக்குன்னு ஒருத்தட்ட போயெல்லாம் பேசிட முடியாது. ரொம்பவே அந்த இடத்துல கஷ்டமாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஆனால் ஒரு சில நேரங்களில் ஏதோ ஒரு பஸ் பிரயாணங்கள் அந்த மாதிரி ஏதோ ஒரு சில இடங்களில் ஆண்டவர் வந்து ஏவுதலை கொடுக்கும் பொழுது ட்ரெயினில் போகும்போதோ அவங்கள்ட்ட அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி முதல்ல ஃப்ரெண்ட்லியாக பேசி அதுக்கப்புறம் சொல்ல வேண்டிய காரியங்களை அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் என்னுடைய அந்த குணம் வந்து உண்மையாக அவங்க மற்றவங்களோட டக்குன்னெலாம் நான் பழகிட மாட்டேன், பேச மாட்டேன். ஆனால் எனக்குள்ளே ஆண்டவருடைய ஏவுதல் வருதுன்னா என்னுடைய அந்த சுபாவங்களை அப்படியே தள்ளி வச்சுட்டு ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கன்னு துணிஞ்சு நான் வந்து அந்த இடத்துல பேசுவேன். அது பேசுகிறது கூட எனக்கு வந்து அவ்வளோ ஒரு கஷ்டம். புதுசாக யார்கிட்டையும் பேசிட மாட்டேன், அப்படி யோசிப்பேன். ஆனால் தேவனுடைய ஏவுதல் வரும்போது அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, இப்படி ஒரு பயந்த சுபாவமாக அப்படி இருக்கிற நானே வந்து அந்த இடத்துல ஆண்டவரை பற்றி அறிவித்தேன்னா என்ன மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க, 100ல் ஒருத்தர் இருப்பாங்க இப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் மற்றவங்க இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுக்குள்ள தேவனுடைய அந்த ஏவுதல் வரும் பொழுது இந்த நேரத்தில் இவங்களுக்கு என்னுடைய அன்பை சொல்லு அப்படின்னு ஆண்டவர் ஏவும் பொழுது அப்படியே அவங்கக்கிட்ட பேசி ஆண்டவருடைய அன்பை சொல்லுங்கள். ஒருவேளை அப்படியே கரெக்டாக ப்ராப்பராக எனக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இப்படி தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த நேரத்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஏதாகிலும் ஒரு சாட்சியை அவங்களுக்கு சொல்லுங்கள். ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் அவங்களோட பேச வல்லவராக இருக்கார். ஆனால் அவருக்கு வாயாக நம்ம செயல்படணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அதனால் தயவு செய்து உங்களுடைய காரியங்கள் நற்கிரியைகளாக இருக்கிறது மாத்திரமல்ல, உங்களுடைய அந்த நற்கிரியைகள் எல்லாத்துக்கும் பெரிய நற்கிரியை என்னென்னா அவங்க வாழ்க்கையில் நம்ம அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்கிறது தான். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிப்போம். கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உமை துதிக்கிறோம் ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமை துதிக்கிறோம் 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 ராஜா. அப்பா, மனுஷர் எங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற அப்பா உம்மை மகிமைப்படுத்தும்படியாக அப்பா எங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்களேப்பா. அப்பா, இந்த வேத வசனங்களுக்கு அப்படியே நாங்கள் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன நற்கிரியையாகிலும் நாங்கள் செய்ய எங்களை தேவன் பலப்படுத்துங்கப்பா. எங்களுக்கு என்ன அது அவங்க பாடு அவங்க பார்த்துக்கிட்டோன்னு நாங்கள் எல்லாவற்றிலும் ஒதுங்கி போகாதபடி தேவையான இடங்களிலே நாங்கள் செயல்பட தேவன் எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. அப்பா, பரிசுத்த ஆவியானவரே அப்பா, தபித்தாளுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் எப்படியோ மாறி போனாலும் அந்த அவள் செய்ததான அந்த நற்கிரியைகள் தர்மங்கள் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் என்று சொல்லப்பட்டதும் அல்லாமல் அந்த விதவைகள் எல்லாரும் அழுது அவள் தங்களோடு கூட இருக்கும் பொழுது செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காமிக்கிறாங்களே அப்பா. அந்த இடத்துல பேதுரு தாமதம் இல்லாமல் வர வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல அவருக்கு தகவல் அனுப்பி அந்த இடத்துல அப்பா அந்த தபித்தாளே எழுந்திரு அந்த ஒரு வார்த்தையிலே அவள் உயிர்ப்பிக்கப்படுகிறாளே அப்பா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அந்த இடத்துல கிரியை செய்தது போல பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் இந்த நாளிலே கூட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யுங்கப்பா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா.
அப்பா, வேதத்திலே நாங்கள் சாட்சியாக பார்க்கிறோமே அப்பா. தபீத்தாளை பார்த்தோம் அப்பா. யோசேப்புடைய வாழ்க்கையிலும் கூட அவனிடத்திலிருந்த நன்மையை பெற்றுக்கொண்டாலும் அவர்கள் தீமை செய்ய நினைத்த போதிலும் கூட அந்த யோசேப்பு மீண்டுமாக அவர்களுக்கு நன்மை செய்ததை நாங்கள் பார்க்கிறோமே. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, இந்த வேதத்தின் காரியங்களை தியானிக்கிற நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலே அவைகளை கற்றுக்கொள்ள, அவைகளை அப்பியாசப்படுத்த எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி 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 ராஜா. நற்கிரியை செய்கிறதிலே சோர்ந்து போகாதபடி தேவன் பலப்படுத்துங்க ராஜா. பரிசுத்தரே அப்பா, நீங்கள் பலப்படுத்துங்க. மனுஷிகத்தில் சோர்வு வர்றது சகஜம்தான். ஆனால் அவைகளை எடுத்து போட்டுவிட்டு அப்பா உண்மையே நோக்கி ஓட உற்சாகமாய் தேவன் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறீர் என்று உற்சாகமாய் ஓட, நற்கிரியைகளை தொடர்ந்து செய்ய தேவ பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய கரங்களிலே சகலத்தையும் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். வேதத்தை வாசித்து விட்டு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.